இது வரைக்கும் நீங்க வேதாந்தா ஆப் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா முதல் வேலையா பிளே ஸ்டோர்ல போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போ ஆப் அப்டேட்டடா இருக்கான்றதை செக் பண்ணி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ஏதோ ஒரு டவுட் இருக்கு, நான் ஏதோ ஒரு கான்செப்ட்டை படிக்கணும், அப்ப இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். சி, நீங்க ஹோம் பேஜ்லேயே பாட்டம் ஆஃப் த ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேத் ஏயோடைய ஸ்கிரீன் இங்க இருக்கும். நீங்க இதுல வேத் இதை நீங்க கிளிக் பண்ணா போதும். சரியா? ஒன்ஸ் யூ கிளிக் இட், இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வேத் ஏயோடைய ஹோம் பேஜுக்கு நம்ம இங்க வந்துருவோம். இதுல ஓகே, லெட்ஸ் சே நீங்க ஏதோ ஒரு கான்செப்ட் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அதை பத்தி சுத்தமா தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு டக்குன்னு எல்லாருக்கும் கேட்ச் ஆகிற மாதிரி ஃப்ரிக்ஷன் வச்சுப்போம். அப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கீழே இந்த டூல்ல இங்க வந்துட்டு ஓகே ஹெல்ப் மீ லேர்ன் ஃப்ரிக்ஷன் தரோலி ஓகே அப்படின்னு சும்மா என்ன செய்ய போறேன் அப்படின்னா டைப் பண்ண போறேன். சரியா? ஸோ ஹெல்ப் மீ லேர்ன், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம், we are going to learn friction. ஸோ அந்த ஃப்ரிக்ஷன் எப்படின்னா நல்லா தரோவா படிக்கணும். திஸ் வேர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஹெல்ப் மீ ஃப்ரிக்ஷன் கொடுக்கறதுக்கும் ஹெல்ப் மீ ஃப்ரிக்ஷன் தரோலி டீடைலின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும்னா யூ யூஸ் த வேர்ட் தரோலி ஆர் டீடைலி. ஸோ இதை போட்டுட்டு ஜஸ்ட் என்டர். இப்போ நம்ம வேதே என்ன செய்யும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5ல இருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கும். அதுக்கு மேல போகவே போகாது. அது பாருங்க சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃப்ரிக்ஷன்ன்ற டாப்பிக்கை தரவா படிக்கிறதுக்கு ஒரு வீடியோ, அதுக்காக நோட்ஸ், அப்புறம் ஈவன் ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கூட கொடுத்துருக்கு. அதை நான் எப்படி பார்க்கறது? ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க போதும். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ பாருங்க ஃப்ரிக்ஷன், இந்த ஃப்ரிக்ஷன் என்ற டாப்பிக்கை நீங்க ஏல இருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டா கத்துக்கிறதுக்கு இட் ஹஸ் given you a detailed வீடியோ. ஏன்னா நம்ம தரவா தெரிஞ்சுக்கணும்னு கேட்டதுனால அதுக்கான வீடியோவை எடுத்து கொடுத்துருக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அதோட நோட்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டேன், இப்போ எனக்கு அந்த வீடியோல இருக்கிற எல்லாமே சம்மரியா ஒரு ப்ராப்பர் நோட்ஸா வேணும். ஓகே, அதை வச்சு நான் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிக்கணும் அப்படின்னா தென் யூ வில் கெட் a ப்ராப்பர் நோட்ஸ். இப்போ இதுல வந்து உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து பேசிக்கா அதுல என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் கவர் ஆயிருக்கு, என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் இன்வால்வ் ஆயிருக்கு, அதுல என்னென்ன டெஃபினேஷன் இருக்கு, அந்த டெஃபினேஷனோட மீனிங் என்ன. ஏன்னா நம்ம நிறைய நேரத்துல இதுல ஸ்ட்ரகிள் பண்றோம்ல, லாட் ஆஃப் டைம்ஸ் யூ டோன்ட் நோ த மீனிங். ரைட்? ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் உங்களுக்கு ஹெல்ப் அவுட் பண்றதுக்கு எல்லாமே இதுல உங்களுக்கு வந்திருக்கும். சார் இப்போ அதுக்கு யூனிட் என்ன வரும், அதோட டெஃபினேஷன் என்ன, அது நம்ம என்னென்ன டேர்ம்ஸ் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றோம், அதோட ஆரிஜின் என்ன, அதுல என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்சஸ் இருக்கு, எவ்ரிதிங் வில் பி கவர்ட் இன் திஸ். ஓகே, இப்போ ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சாச்சு, கம்ப்ளீட்டா தரவா எல்லாத்தையும் முடிச்சாச்சு. இது ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்துட்டா இன்னும் நல்லா இருக்கும்ல. அப்போ அதுக்காக நீங்க பாருங்க ப்ராக்டிஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு அந்த டாப்பிக்ல அவைலபிளா இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் அப்படின்னு நீங்க காமிக்குது பாருங்க. ஸோ ஒன்ஸ் யூ வாட்ச் த வீடியோ, நோட்ஸ் நீங்க பார்த்தாச்சு அப்படின்னும் போது ப்ராக்டிஸ் டெஸ்ட்க்கு வந்துடலாம். இப்போ அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது பாருங்க உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் என்னென்ன டாபிக்ஸ்ல இருக்கு, ஃப்ரிக்ஷன், டைனமிக்ஸ், ஃபோர்ஸ், லாஸ் ஆஃப் மோஷன் எல்லாமே காமிக்கும். இதுல இப்போ நீங்க ஸ்டார்ட் நவ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ் ரோல் ஆக ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு கொஸ்டினும் நீங்க எது கரெக்ட் அப்படின்றத நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க என்ன செய்யலாம், செக் இல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்படி நீங்க ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். அண்ட் ஒன்ஸ் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் இட், ஓகே, டெஸ்ட் முடிச்சிட்டீங்க அப்படின்னா when you exit உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க, எத்தனை இன்கரெக்ட், ஓகே, எத்தனை கொஸ்டின்ஸ் அட்டனே பண்ணல, இந்த மாதிரி எல்லா டீடைலும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா இதுல கவர் ஆயிடும். ஸோ நீங்களும் டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறம் எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்தெந்த ஏரியாஸ்ல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படின்றத கம்ப்ளீட்டா தெரிஞ்சுக்க முடியும். சரியா? சமல இந்த ஃபியூச்சர்